அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பாப்பா ஒரு விழிப்புணர்வு பேரணி பண்ணனா, அது என்ன டாபிக்னா போதையில்லா சமுதாயம் உருவாக்கிட அப்படின்ற டாபிக் தான். மன்னார்குடி பெரிய கோயிலில் ஆரம்பித்த அந்த பேரணி வடூர் முடிய போயிட்டு மறுபடியும் ரிட்டன் அதே பெரிய கோயிலே வந்தடைஞ்சாங்க. மொத்தம் 32 கிலோமீட்டர் பண்ணாங்க. ஒரு விழிப்புணர்வு நல்ல கருத்தை ஆழமாக சொல்லக்கூடிய அந்த விழிப்புணர்வு பேரணிக்கு நிறைய வரவேற்பும் கிடச்சிச்சு. இதில் என்ன எனக்கு ஒரு சந்தோஷம்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தாங்க. விழாவிற்கு நீங்கள் தான் வரவேற்புரை கூறணும்னு சத்யசீலன் அவர்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அதை உங்கள்கிட்ட நான் பதிவு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அங்கே என்னால் பதிவு பண்ண முடியல. அதை வரவேற்புரை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கருத்தில் சொல்லுங்கள். துயில் கொள்ளும் நேரத்தில் துள்ளி குதித்து சாதனை புரிய தயாராக நிற்கும் என் மாணவ செல்வங்களை வாழ்த்த வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் காலை வணக்கம். தீரன் ரோலர் ஸ்கேட்டிங் கிளப் நடத்தும் போதையில்லா சமுதாயம் உருவாக்கிற மாபெரும் ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பயணம் மற்றும் 155வது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கலாம் உலக சாதனை நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தன் குழந்தைகளின் சாதனையை பெரிதென எண்ணி படிப்பு மட்டுமல்லாது விளையாட்டுத்துறையும் வேண்டும் என உழைக்கும் பெற்றோர்களையும் உறவினர்களையும் இக்குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம். கலாம் அவர்களின் சொல்களுக்கு இணையாக நீ நடந்து போக பாதையில்லையே என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை என்பதற்கேற்ப இப்பேரணிக்கு அனைத்து துறையினரையும் வரவேற்றும் ஒத்துழைப்பும் தர வேண்டுகின்றோம். காந்தியின் வார்த்தைகளுக்கேற்ப உங்களின் நாளைய எதிர்காலம் இன்றைய செயல்களில் இருக்கின்றது. உலகத்தை எப்படி மாற்ற விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் முதலில் மாறுங்கள். ஆம், எங்கள் எதிர்காலம் மட்டுமல்ல, என் சமுதாயமே மகிழ்ச்சி கொள்ளத்தான் எங்கள் விழிப்புணர்வு பேரணி என்று கூறி தயாராக நிற்கும் இம்மாணவ செல்வங்களை வாழ்த்த பொதுமக்களையும் வரவேற்கின்றோம். எங்களுக்கு ஆசிரியராக சத்யசீலன் அவர்கள் கிடைத்ததே பெருமை. காரணம், விளையாட்டுத்துறைக்கு பெயர் போன எடமலையூர் அவர்கள் ஒரே நேரத்தில் 5 பேர் விளையாட்டின் மூலம் அரசு துறைக்கு சென்ற மண். வகுப்பு முடிந்து ஒரு கருத்தை எப்பொழுதும் சொல்லுவார்கள், உன்னுடைய தனித்திறன் வெளிப்பட படிப்பு மட்டுமல்லாது ஏதோ ஒரு சிறப்பு பயிற்சியும் வேண்டும் என்று. ஆம், உண்மையே இப்பொழுது சொல்லிக்கொள்வதில் பெருமை கொள்கிறேன். எனக்கு 2 குழந்தைகள், இருவரும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் இசைக்கருவிகளும் கற்கின்றனர். மகன் திருவாரூர் மாவட்ட கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக தேர்ச்சி பெற்றவர், மகளும் அதில் உள்ளார். இப்பெருமைக்கு காரணம் எனது உறவுகள் மற்றும் தந்தையின் முழு ஒத்துழைப்பால் மட்டுமே சாத்தியமானது. ஸ்கேட்டிங் வகுப்பிற்கு கூட பெற்றோர்களோட தாத்தா பாட்டிகளின் உழைப்பே அதிகம். இந்நேரத்தில் அப்பெரியவர்களின் ஆசிரோடு இனிதே நடைபெற அனைவரையும் மீண்டும் மீண்டும் வருக வருக என வரவேற்கின்றேன். இப்பொழுது ஒரு பொது கருத்தையும் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இந்த வயசில் பாப்பாவுக்கு இப்போ 7 வயசு. என்னோட 7 வயசில் பார்த்தீங்கன்னா, நான் கூத்தாண்டூரில் இருக்கும் போது வயலுக்கு அந்த புல் இருக்கிறதாக ஈவினிங் டைம் கூட்டிகிட்டு போவாங்க. பெரியவங்க கூட போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஜீப்பு சும்மா அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீப்பு 1-2 தான் போவோம். 1983 86-87 ரொம்ப ரேராக இருக்கும். கார் எல்லாமே ரொம்ப ரேராக இருக்கும். போகும்போது சொல்லுவாங்க போலீஸ் கார் வருது, போலீஸ் ஜீப் வந்து. அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காக்கி உடையும் மருத்துவரோட அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸையும் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். போய் ஒளிஞ்சிப்போம், வரப்புக்கு கீழே ஒளிஞ்சிப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட்டிகிட்டு போகும்போது பாப்பா ஈஸியாக சொல்லிடுவா, அம்மா அண்ணன் நிற்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு சொல்கிற டாப்பிக்கில் மொத்தம் 6 கிலோமீட்டர் தான். அது மன்னார்குடியை மட்டும் ரவுண்டு வந்தபோது 6 கிலோமீட்டர். அப்பயே இவளுக்கு நிறைய காவல்துறையினரை தெரியும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் சின்ன பிள்ளைன்றால ஃப்ரண்ட்டில் நிற்கிறதுனால நிறைய பேரை தெரியும். அவள் ஈஸியாக சொல்லிடுவா. அவள் டிராஃபிக்கில் போகும்போதே அம்மா அண்ணன் நிற்கிறாங்க, மாமா நிற்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் வயசான காவலராக இருந்தாங்கன்னா தாத்தா நிற்கிறாங்கன்னு சொல்லிடுவா. ஆனால் அந்த டயத்தில் இன்னுமே எனக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். என்னால் விஷ் பண்ணாமையே அவங்கள போக முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம், வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே குட் மார்னிங் சார்னு சொல்லிட்டு டக்குன்னு விஷ் பண்ணிடுவோம். ஆனால் எனக்கு மனசு ஒரு உறுத்தல் இருக்கும், நம்ம வண்டியில் சீட்டில் உட்காந்துன்னு நம்ம விஷ் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு. போகாமல் இருந்தாலும் எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு வாட்டி விஷ் பண்ணாமல் போனது. அதுமாரி பசங்க இப்போ உள்ள பசங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியே பழகிற உறவுகளோடு பழகிறாங்க பாருங்களேன். இது எது மூலியமாக வரும்னா, பிள்ளைங்க நல்லா தைரியமாக வளரனா விளையாட்டுத்துறை மூலயமா மட்டுமே சாத்தியமாகும். கண்டிப்பாக அந்த ஒரு தைரியம் மோட்டிவேட் ஆகிறதுக்கு அந்த விளையாட்டுத்துறையில் மட்டுமே சாத்தியமாகுன்றதை கண்டிப்பாக இது மூலயமா நான் நம்புவேன். இன்னொன்று என்னென்னா, டாக்டர்கிட்ட போகும்போது பாப்பா ஒரு டைம் கையை விட்டுட்டா கதவுல விளையாடும் போது. அப்போ தெரிச்சிருக்க கை இப்படி சதம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தையல் போடுறதுக்கு மன்னார்குடியில் மோகன்ராஜ் டாக்டர்னு இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் தையல் போட்டு அது சரி பண்ணது. அப்போது
எதேச்சமாக சொல்லிடுச்சு, இதுமாரி உனக்கு நான் லீவ் வாங்கி கொடுத்துருக்கேன்னா பாப்பா எனக்கு தேங்க்ஸ் சொல்லு பாப்பான்னு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னப்போ எதுக்குன்னு கேட்டப்போ உனக்கு நான் லீவ் வாங்கி கொடுத்துருக்கேன்னா ஒரு 5 days ஸ்கூலுக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. கண்டிப்பாக பசங்க இடிச்சிடுவாங்க, தையல் போட்டது மறுபடியும் ஏதாச்சும் ஆயிருன்னு. அதை வந்து தையல் நாங்கள் பிரிக்க போகும்போதெல்லாம் டாக்டர்கிட்ட சொல்லிட்டா அது மாதிரி அண்ணன் வந்து தேங்க்ஸ் சொன்னாமாம்மா அப்படின்னு. ஏன்னு கேட்கும்போது ஏன்னு கேட்டாங்க அவங்க சாரு, இதுமாரி வந்து எனக்கு லீவ் வாங்கி கொடுத்துட்டேன் நான். அதனால இவளுக்கு ஒரு நல்ல நயோனிக்கானா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு வாட்டி மார்னிங் ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஜிஹெச் கூட்டிகிட்டு போனேன், தம்பி அப்பா கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ இது போய் கேட்டிருந்துருக்கலாம் நிற்கும் போது, சார் நயோனிக்கா தெரியுமா அப்படின்னு இருந்திருக்கு. காலையிலேயே யோசிச்சேன், தெரியுமே பாப்பா நல்லா இருக்கா, அந்த கை நீ தானே இது அவங்க அண்ணனா நீ அப்படின்னு கேட்டுட்டு, ஆமாம் சார் நீ தானே கைக்கு ஏதோ தையல் போகிற அளவுக்கு நீ பண்ணிவிட்டு லீவ் கேட்க விட்ட அப்படின்னாங்களாம். அது சிரிச்சிருந்துருக்குது. இந்த இன்சிடெண்ட்டில் நான் அவளை மறக்க மாட்டேன். பாப்பா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாங்களாம். இவளுக்கு 7 வயசு, அவருக்கு 11 வயசு. தங்கச்சி மூலியமாக அவர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு பாருங்களேன் டாக்டர்கிட்ட. அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நயோனிக்கானா இந்த வயசில் வந்து டாக்டர்கிட்ட போலீஸ்காரவங்கள்ட்ட எல்லாருமே தெரிகிற அளவுக்கு ரீச் ஆகிருக்கான்றது இது மூலியமாக எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதில் என்ன எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியதுன்னா அவளுக்கு நல்ல ஒரு மனதைரியத்தை வந்து எனக்கே சொல்லுவாள். நான் அடிக்கடி ஏதாச்சும் ஒன்றுனா கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டேன்னா அவள் சொல்லாமா இதெல்லாம் வந்து சும்மா கேஷுவலாக விடுமா அப்படின்றது. எது மூலியமானா இந்த விளையாட்டுத்துறை மூலியமாக மட்டுமே என்னோட மனப்பக்குவத்தை விட அவளோட மனப்பக்குவம் கொஞ்சம் அதிகமாகவே இந்த வயசில் இருக்குன்றது. நீங்களும் வந்து உங்களோட பசங்க ஏதோ ஒரு விளையாட்டுத்துறையில் ஈடுபடுத்தி வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரத்துக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பெற்றோர்களாகிய நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பசங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, நிறைய பசங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே எதுவுமே சாத்தியமாகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் உஷா நயோ.